தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதன் காரணமாக தமிழ்நாட்டில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிசா மாநிலத்தில் இன்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னை எண்ணூர் துறைமுகம், காட்டுப்பள்ளி துறைமுகம், நாகப்பட்டினம், கடலூர், நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் 4 வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய 4 வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை விடப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தெரிவித்துள்ளார். இதேபோல் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அடிப்படை வசதிகளின்றி சிரமமடையக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு நலன் கருதி இன்று முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு காப்பகம் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 29 விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் தவிப்புக்கு ஆளாகினர். மைக்ரோசாஃப்டின் விண்டோஸ் 10 மென்பொருளில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 15 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதேபோன்று சென்னைக்கு வரவேண்டிய 15 விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டன. நேற்றிரவு 10 மணிக்கு சென்னையிலிருந்து மும்பை செல்ல வேண்டிய இண்டிகோ விமானமும் ரத்து செய்யப்பட்டதால் அதன் ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச அளவில் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் ஏராளமான பயணிகள் பெரும் தவிப்புக்குள்ளாகினர். சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் பலர் கைக்குழந்தைகளுடன் தவித்தனர். திருச்சியில் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் பணி நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்வோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். திருச்சியிலிருந்து பெங்களூரு செல்வதற்கான விமானங்கள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டன. இதனால் பெங்களூருவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் இணைப்பு விமானத்தை பிடிக்க முடியாமல் பயணிகள் தவித்தனர். மேலும் வெளிநாடுகளில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணியில் சேர முடியாத நிலை உள்ளதாக பயணிகள் வருத்தம் தெரிவித்தனர். பெங்களூர்ல இருந்தபடி கத்தார் போகணும், வெயிட்டிங் வந்து 6 மணி நேரம். இங்கே வந்தோடனே கேன்சல் ஆகிட்டுட்டாங்க. எந்த பதிலும் இல்லை. கத்தார் போகலாம், வேலை போயிடும். ஆமாம், திரும்பி வர வேண்டியதான் ஊருக்கு. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் கோளாறால் யாருடைய தரவுகளும் திருடப்படவில்லை எனவும் யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை எனவும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் கௌரவ மண்டல இயக்குநர் வெங்கட்ரங்கன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், கிரவுட் ஸ்ட்ரைக் என்ற ஆன்டி வைரஸ் பயன்படுத்துவோருக்கு மட்டுமே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். இந்த தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேருங்கிறது ஒரு நாளைக்கு பல முறை அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு த்ரெட் அவங்க பார்க்குறாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு அப்டேட் வரும். அந்த மாதிரி அப்டேட் ஆகிறதுனால தான் இது வந்திருக்கு. ஒரு பொதுவாக ஒரு கைடன்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்றைக்குமே ஒரே விதமான கணினிகளோ ஒரே விதமான விண்டோஸோ ஒரே விதமான ஆன்டிவைரஸ் பயன்படுத்தாமல் ஒரு 2-3 பயன்படுத்தினா இதுலேருந்து பாதுகாக்கலாம். பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று ஒரு நாள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் 2 நிலையில் காலியாக உள்ள 507 இடங்களையும் குரூப் 2A நிலையில் உள்ள 1820 காலி பணியிடங்களையும் நிரப்புவதற்கு அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. இதற்கு விண்ணப்பிக்க நேற்று நள்ளிரவு 11:59 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தொழில்நுட்ப காரணங்களால் இணைய வழியாக கட்டணம் செலுத்த இயலவில்லை என தேர்வர்கள் பலர் புகார் தெரிவித்ததாக டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்டுள்ளது. எனவே தேர்வர்களின் நலன் கருதி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று நள்ளிரவு 11:59 மணி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 மற்றும் 2A பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 47,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தொடர்ந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு கடந்த 2 நாட்களாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கன அடியிலிருந்து 47,000 கன அடியாக அதிகரித்து காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல்லில் 4வது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஒகேனக்கல்லில் தடையை மீறி காவிரி ஆற்றில் குளிக்கும் சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை பொருட்படுத்தாமல் ஆற்றங்கரை ஓரங்களில் குளித்து வருகின்றனர். மேலும் கரை ஓரங்களில் நின்று செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 57 அடியை எட்டியுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. கர்நாடக அணைகள் நிரம்பியதால் அணைகளின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டிற்கு காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு உயர்ந்துள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று காலை வினாடிக்கு 40,018 கன அடியாக இருந்த நீர்வரத்து மாலையில் 44,354 அடியாக அதிகரித்தது. மாலை 4 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 56.90 அடியாக உயர்ந்தது. அணையின் நீர் இருப்பு 22.43 TMCயாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருவாணி அணை தனது முழு கொள்ளளவை எட்டுவதற்கு முன்பே வினாடிக்கு 1000 கனஅடி நீரை கேரள அரசு திறந்துவிட்டதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கோவையின் முக்கிய நீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 42 அடியாக உயர்ந்தது. இந்நிலையில் தனது முழு கொள்ளளவான 45 அடியை எட்டும் முன்பே அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீரை கேரள அரசு திறந்துவிட்டது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு விவசாயிகள் கேரள அரசு தங்களை தொடர்ந்து வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையிலிருந்து வினாடிக்கு 7000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணையில் நீர்மட்டம் 88 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து சுமார் 7000 கன அடி தண்ணீர் 6 மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக உடுமலை அமராவதி நகர் பகுதியில் உள்ள கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் 2வது முறையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சின்னாற்றிலும் நீர்வரத்து அதிகரித்து நொய்யல் ஆற்றின் 2 கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் செல்கிறது. இதன் காரணமாக நொய்யல் ஆற்றின் அருகே சென்று புகைப்படம் எடுப்பது, மீன் பிடிப்பது போன்ற செயல்களில் மக்கள் ஈடுபடக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் இடையே அடிதடி ஏற்பட்டதில் 4 பேர் காயமடைந்தனர். எழும்பூர் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செந்தில்நாதன் தரப்பினர் மற்றும் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் விஜயகுமார் தரப்பினர் வழக்கு ஒன்று தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கிருந்த நாற்காலி கற்களை வீசி சரமாரியாக தாக்கிக் கொண்டனர்.
நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளேயே வழக்கறிஞர் மோதிக்கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. ஆவடி அருகே ரூட்டுத்தள போட்டியில் ரயில் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி சென்னையிலிருந்து திருத்தணி நோக்கி செல்லும் புறநகர் ரயிலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பயணித்தனர். ரயில் அன்னூர் ஆவடி இடையே சிக்னலுக்காக நின்றது. அந்நேரத்தில் அதே மார்க்கத்தில் சப்தகிரி விரைவு ரயிலில் சென்ற மாநில கல்லூரி மாணவர்கள் சிலர் விரைவு ரயிலின் அவசர சங்கிலியை பிடித்து எடுத்து கீழே இறங்கி புறநகர் ரயில் மீது கற்களை வீசி உள்ளனர். இதில் ரயில் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தன. இது தொடர்பாக ஆவடி ரயில்வே காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தனர். இதில் தாம்சன் என்பவர் கடந்த 6ஆம் தேதி பிடிபட்ட நிலையில் அவருடன் தாக்குதலில் ஈடுபட்ட ஐயப்பன், வல்லரசு, சரத் மற்றும் ஒரு சிறுவன் உள்ளிட்டோரை கைது செய்தனர். சண்டை நடிக போறாங்க. தூத்துக்குடியில் தனியார் ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 21 பெண்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். முரளி கணேஷ், எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது? எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அதாவது ஸ்ரீராம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதூர் பாண்டியாபுரங்கிற பகுதியில் நிலா சீ ஃபுட் அப்படிங்கிற மீன் பதனிடக்கூடிய ஒரு தனியார் தொழிற்சாலை இருக்கு. இந்த தொழிற்சாலையில தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் இருந்து மீன்கள் முழுவதுமாக கொள்முதல் செய்யப்பட்டு இந்த ஆலையில் வச்சு பதப்படுத்தி உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருது. இந்த நிலையில இந்த ஆலையில நேற்று இரவு ஏற்பட்ட விபத்துல ஆலையில இருக்கக்கூடிய அமோனியா சிலிண்டர் வெடித்து சிதறியதாக கூறப்படுது. இதுல அமோனியா வாயு ஆலை முழுவதும் பரவி இருக்கு. இப்ப அந்த அமோனியா இது பரவினதுனால ஆலை உள்ள பணியாற்றிக்கிட்டு இருந்த கும்பகோணத்தை சேர்ந்த 5 பெண்கள், ஒடிசாவை சேர்ந்த 16 பெண்கள் என மொத்தம் 21 பெண்களுக்கு மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் ஏற்பட்டிருக்கு. இதை அடுத்து அங்க இருக்கக்கூடியவங்களை உடனடியாக அந்த ஆலையில இருந்து தனியார் மருத்துவமனைக்கு, தூத்துக்குடி நகர்ல இருக்கக்கூடிய 2 தனியார் மருத்துவமனையில கொண்டுட்டு போய் அவங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த சம்பவம் தொடர்பாக புதியமுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முரளி கணேஷ். சென்னையில் அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தேனாம்பேட்டையில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீரென அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். SIET கல்லூரி அருகே உள்ள அம்மா உணவகத்தில் உணவினை சாப்பிட்டு பார்த்து தரத்தை ஆய்வு செய்தார். பின்னர் அம்மா உணவகத்தில் உணவு அருந்தியவர்களிடம் உணவின் தரம் குறித்தும் அங்குள்ள பணியாளர்களிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டதை தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு புதிதாக பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் வாங்க 7 கோடி ரூபாயும், அம்மா உணவகங்களை புனரமைப்பதிட 14 கோடி ரூபாயும் ஒதுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என ஒரு கூட்டம் புரளிகளை கிளப்பிய நிலையில் நாள் ஒன்றுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமானோரின் பசியாற்றும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு மின்சாரத்துறையில் நடைபெறும் ஊழலை குறைத்தாலே மின்சாரத்துறை லாபத்தில் இயங்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூரில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அன்புமணி, மின் கட்டண உயர்வால் தமிழ்நாட்டில் 85 விழுக்காடு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின் கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தினார். கோடி நட்டம்னு சொல்றது 40,000 கோடி வருவாய் வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு, இதற்கு என்ன காரணம்? நிர்வாகம். இதுதான் நிர்வாகம். ஆமா, அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள், மக்கள் சிந்திக்க வேண்டும். இது ஏதோ சும்மா இன்னொன்னு அடுத்த ஆண்டு மறுபடியும் ஏற்றுவார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழ்நாடு மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நியூஸ் 18 தமிழ்நாட்டின் ஊடக பங்களிப்புடன் ஓசூரில் புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது. கடந்த 12ஆம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் நேற்று மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய் சிலிர்க்க வைத்தது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறதா சிதைக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை நடைபெற உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு வனப்பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்வெட்டிப்பாறை மற்றும் ராக்காச்சி அம்மன் ஓடை உள்ளிட்ட நீர்வரத்து பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் அங்குள்ள விவசாய நிலங்களில் யானைகளின் நடமாட்டம் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் 4 லட்சம் ரூபாய் கடனை சுமத்தி இருப்பதே திமுக அரசின் சாதனை என்று சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சசிகலா 3வது நாளாக புளியங்குடியில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது திமுக அரசு கடன் மட்டுமே வாங்குவதாகவும் மக்கள் நலனிற்காக எதுவும் செய்யவில்லை என்றும் விமர்சித்தார். திமுக என்ன செய்யறாங்க அப்படின்னா, கடனை வாங்குறாங்க. அதுல மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுல உள்ள, அதாவது குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபாய் கடன் சுமையை ஏற்றி வச்சிருக்காங்க. இதுதான் இவங்க செஞ்ச சாதனை. மக்களுக்காக எதுவுமே செய்யல. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலையின்மையாலும் கஞ்சா புழக்கத்தாலும் தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் அதிகரித்துவிட்டதாக தெரிவித்தார். எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்து விட்டீர்கள். எனக்கு ஏற்கனவே த்ரெட்டிங் இருக்குது. ஏற்கனவே நான் ஃபைல் பண்ணி டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாலே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கும் தெரியும், உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க, ஐஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி வந்தோடனே ஏன் எடுத்தாங்கன்னா அவங்க தான் சொல்லணும், உளவுத்துறை தான் சொல்லணும், எனக்கு தெரியல. ஆம்ஸ்டாங் கொலைக்கு படிக்கு படியாக 16வது நாளில் கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது 16ஆம் நாள் காரியம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்டாங்கின் 16வது நாள் காரியத்திற்குள் பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆம்ஸ்டாங் கொலைக்கு காரணமானவர்களை பழிதீர்க்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் சபதம் எடுத்ததாக கூறப்படுகிறது. எனவே ஆற்காடு சுரேஷ் குடும்பத்தினர் மற்றும் அவரது தம்பி பொன்னை பாலு குடும்பத்தினர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிகிறது.
கூலி வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் அவதூறு செய்யும் அரசியல் அற்பர்களின் பேரணியில் விசிக தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு துக்கம் அனுசரிக்கும் விதமாக திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னையில் இன்று நினைவேந்தல் பேரணி நடைபெறுகிறது. இந்த நிலையில் விசிக தொண்டர்களுக்கு திருமாவளவன் விடுத்துள்ள செய்தியில், ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை தொடர்பான எந்த பேரணியிலும் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். கூலியை வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை திருப்திகரமாக செல்லவில்லை எனில் சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்துவோம் என்றும் கூறினார். தலித் தலைவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு டெஃபினட்டாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ கூட அவருக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கமே இந்த பிரச்சனை இருக்குது. அண்ட் தமிழகத்தில் குறிப்பாக இந்த மாதிரியான அரசியல் களங்களில் தீவிரமாக வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத காவல்துறை கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள கண்காணிக்கணும், அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை காவல்துறை உருவாக்கணும் அப்படின்றது எங்களுடைய டிமாண்ட். ஆள்கடத்தல் வழக்கிலும் கைதான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 12 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்த வழக்கில் தலைமறைவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடந்த 16ஆம் தேதி சிபிசிஐடியால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் நில உரிமையாளரை கடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் வாங்கல் காவல்துறையினர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை மீண்டும் கைது செய்தனர். இதனையடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஷ் முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். சிஆர்பிஎஃப் அலுவலக பணியாளர்களுக்கான தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்த நபர் ஆவடியில் கைது செய்யப்பட்டார். ஆவடியில் இயங்கி வரும் சிஆர்பிஎஃப் மையத்தில் தூய்மை பணியாளர், சமையலர் உள்ளிட்ட பிரிவின் ஆட்கள் தேர்வு நடந்து வருகிறது. இதற்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஆண்டே முடிந்தது. இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு கடந்த 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் பல மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஒருவர் ஆள் மாறாட்டம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிடிப்பட்டவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த நபர் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த கரண் சிங் என்பதும், எழுத்துத் தேர்வை எழுதிய நபரும் உடற்தகுதி தேர்வுக்கு வந்திருப்பவர்கள் வேறு நபர்கள் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் கனமழையால் 3 வீடுகள் இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ராம்பட்டினம் பகுதியில் பெய்த மழையால் கௌசல்யா என்பவரது வீடு இடிந்து விழுந்தது. இதேபோன்று ஜமீன்முத்தூர் பகுதியில் சின்னசாமி என்பவரது வீட்டு சுவர் இடிந்து பஞ்சலிங்கம் என்பவரது வீட்டின் மேல் விழுந்தது. இதில் பஞ்சலிங்கத்தின் மகன் கனக சபாபதிக்கு தலை மற்றும் உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கனக சபாபதியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியால் தான் தங்கள் கட்சி வெற்றி பெற்றதாக கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். புதுக்கோட்டை நிஜாம் காலனியில் தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய கார்த்தி சிதம்பரம், கூட்டணியில் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு தங்கள் கட்சியும் அளித்தது என்றார். கூட்டணியால் தான் வெற்றி பெற்ற. நாளைக்கே பத்திரிகைகள் எழுதிடாதீங்க கூட்டணி இல்லாமலாம் ஜெயிக்கிறேன்னு நான் சொல்லல. கூட்டணியால தான் ஜெயிக்கிறோம். ஆனா கூட்டணிக்கு நாங்களும் நல்ல வேல்யூ கொண்டு வரோம் என்பதை மட்டும் பதிவு செய்யணும். பழனியிலிருந்து திருப்பதிக்கு ஆன்மீக பயண திட்டத்தை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார்.
பழனியிலிருந்து திருப்பதிக்கு நேரடியாக செல்ல பேருந்து வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் பழனியிலிருந்து திருப்பதிக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஒரு வாரம் முன்பே இணைய வழியில் முன்பதிவு செய்து பயணிக்கும் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. வெள்ளிக்கிழமை இரவு பழனியிலிருந்து புறப்படும் பேருந்து மீண்டும் ஞாயிறு காலை பழனிக்கு வரும் வகையில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதற்கு கட்டணமாக 5000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தமிழ்நாடு வரைபட வடிவில் நின்று தமிழ்நாடு நாளை பள்ளி மாணவ மாணவிகள் கொண்டாடினர். 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி மதராஸ் மாகாணத்தின் பெயரை தமிழ்நாடு என்று அப்போதைய முதலமைச்சர் அண்ணாதுரை தீர்மானத்தை நிறைவேற்றினார். இந்த நாளை கொண்டாடும் வகையில் சிவகாசியில் தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு வரைபட வடிவில் மாணவிகள் நின்று அசத்தினர். இதன் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே பொன்னாவரத்தில் சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவலர்கள் கைது செய்தனர். பொன்னாவரம் காட்டுப் பகுதியில் சேவல் சண்டை நடத்தப்படுவதாக காவலர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 6 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 10,000 ரூபாய் பணம், 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை காவலர்கள் தேடி வருகிறார்கள். தேனி மாவட்டத்தில் மைக் செட் ஆபரேட்டர்களின் தனித்திறனை வெளிப்படுத்தும் விதமாக இசை போட்டி சிறப்பாக நடைபெற்றது. கம்பம் ஏரியா மைக் செட் உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பில் 2ஆம் ஆண்டு இசை போட்டி திருவிழா புதுக்குளம் ஆலுமரம் பகுதியில் நடந்தது. போட்டியில் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மைக் செட் ஆபரேட்டர்கள் பங்கேற்றனர். திறந்த வெளியில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகள் அமைத்து பாடல்களை ஒலிக்கச் செய்தனர். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மென்பொருள் முடக்கத்தால் சென்னையில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. பிரபல மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸில் ஏற்பட்ட திடீர் கோளாறால் உலகம் முழுவதும் பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டன. விண்டோஸ் மென்பொருள் முடக்கத்தால் சென்னை விமான நிலையத்தில் கம்ப்யூட்டர் மூலம் போர்டிங் பாஸ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதையடுத்து விமான நிலைய ஊழியர்கள் போர்டிங் பாஸ்களை கைகளால் எழுதி கொடுத்தனர். இதன் காரணமாக சென்னையிலிருந்து புறப்படும் 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமானதோடு 8 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. பெரும்பாலான பயணிகள் விமான கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டு பயணத்தை ரத்து செய்தனர். 3 hours from last 3 hours we are waiting for next flight, but Indigo person cannot be reply when the flight is take off or other problem. இதேபோன்று கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து ஹைதராபாத், சென்னை, பெங்களூரு செல்லும் 3 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் மதுரை மற்றும் திருச்சியில் தலா 2 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இல்லை, எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் இப்போ என்டர் ஆகும்போது தான் மொபைலில் ஒரு அலர்ட் பார்த்தவன் கசின் அவங்களாவே பார்த்தாங்க. அப்போ பார்த்தப்போ தான் தெரியுது இப்போ டிலே அப்படின்னு. இப்போ அவங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் புக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கள்ளக்குறிச்சி நகராட்சி கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் அதிமுக கவுன்சிலர்கள் அவையை விட்டு வெளியேறினர். நகர்மன்ற கூட்டத்துக்கான அழைப்பிதழில் கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பான இரங்கல் தீர்மானம் இல்லாததை கண்டித்தும் நகரமன்ற கூட்டத்தில் இரங்கல் தீர்மானத்தை எழுத்துப்பூர்வமாக நிறைவேற்ற வேண்டும் என வற்புறுத்தியும் அதிமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டத்துக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். அப்போது கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து இரங்கல் தீர்மானம் கூட இல்லை என கூறி கூட்டத்திலிருந்து வெளியேறுவதாக அதிமுகவினர் கூறினர். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்க என திமுகவினரும், இபிஎஸ் வாழ்க என அதிமுகவினரும் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது.
வேலூர் மாவட்டம் காட்பாடி வஞ்சியூரில் அமைந்துள்ள வஞ்சியம்மனுக்கு ஆடிவெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அபிஷேக ஆராதனைக்கு பின் வஞ்சியம்மனுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரத்தின கற்களால் செய்யப்பட்ட அங்கி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. வஞ்சியம்மன் ரத்தின அங்கி அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோல் அரியலூரில் அமைந்துள்ள பெரிய நாயகி அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகள் என மொத்தமாக 2 லட்சம் மதிப்பிலான நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திரௌபதி அம்மன் கோயிலில் துரியோதனன் படுகளம் கோலாகலமாக நடைபெற்றது. களம்பூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜ கோயிலில் அக்னி வசந்த விழா கடந்த 20 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 21ஆம் நாளில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. இதில் பாஞ்சாலி சபதம் நிகழ்வையும் துரியோதனனை வதம் செய்யும் காட்சிகளையும் நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். இந்த விழாவில் களம்பூர், சந்தவாசல், ஆரணி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உள்துறை செயலாளர் பதவியிலிருந்து வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்ட அமுதாவுக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் பொறுப்புகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு அண்மையில் பல்வேறு IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்தது. குறிப்பாக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளராக மாற்றப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு தற்போது முதலமைச்சரின் முகவரி மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டங்களின் சிறப்பு அதிகாரி பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்களின் குறை தீர்க்கும் திட்டங்களுக்கான சிறப்பு அதிகாரி பொறுப்பும் அமுதாவுக்கு கூடுதலாக அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கொட்டும் மழைக்கு இடையே அடுத்தடுத்து 2 கடைகளில் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. கூடலூர் மையப்பகுதியில் உள்ள துணிக்கடை மற்றும் காலனியகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கரும் புகையுடன் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அருகிலுள்ள கடைகளில் பணிபுரிந்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களும் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர். மேலும் கூடலூரிலிருந்து மைசூர் செல்லும் சாலையில் வாகனங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இரவு நேரத்தில் மது அருந்துவிட்டு கடைகளை சேதப்படுத்துவோரை கைது செய்ய வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. இரவு நேரங்களில் மது அருந்தும் சிலர் நெம்மேலி கிராம கடை வீதியில் உள்ள கடைகளை சேதப்படுத்துவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களால் கடை வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவலர்கள் ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் நெத்திலி மீன்கள் விற்பனை களை கட்டியது. கன்னியாகுமரியில் அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. தேங்காய்பட்டணம் துறைமுகத்திலிருந்து கட்டுமரங்கள் மூலம் மட்டுமே மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் மருத்துவ குணம் நிறைந்த நெத்திலி மீன்களை பிடித்து வந்தனர். இதனால் கன்னியாகுமரி மற்றும் கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குறைந்த விலைக்கு அதிக மீன்களை ஏலம் எடுத்து சென்றனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் 74 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல 2018 முதல் நடப்பாண்டு வரை இலங்கை கடற்படை வசம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 170க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் உள்ளன. இந்நிலையில் மீனவர்களை விடுவிக்கவும் படகுகளை ஒப்படைக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மீனவர் நலச்சங்கம் சார்பில் ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கையாளாம இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உடனடியாக மீனவர்களின் படகுகளை விடுதலை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும்.
அதே மாதிரி இலங்கையில மூலிகை படகுகளுக்கு இழப்பீடு மத்திய அரசாங்கம் வழங்கணும் சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாறுவேடத்தில் சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கிய இளம் பொறியாளரை கையும் களவுமாக பிடித்தார். உண்ணாமலைக்கடை பேரூராட்சி அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக சாம் செல்வராஜ் பணியாற்றி வருகிறார். இவர் ஒப்பந்ததாரர்களுக்கு ரசீது வழங்க லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி தர்மராஜ் தலையில் விக் மற்றும் கண்ணாடி அணிந்து மாறுவேடத்தில் அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது சாம் செல்வராஜ் ஒப்பந்ததாரர் ஒருவரிடம் லஞ்ச பணத்தை வாங்குவதைக் கண்டு அவரை கையும் களவுமாக பிடித்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சாம் செல்வராஜிடமிருந்து கணக்கில் வராத 5,34,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக சாம் செல்வராஜ், அவரது உதவியாளர் ஹரிஹரன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் 5 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். காரைக்குடியின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சம்பை ஊற்றை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காரைக்குடி மக்களின் குடிநீர் ஆதாரமான சம்பை ஊற்று 90 ஆண்டுகளுக்கு மேலாக இந்நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. இந்த சம்பை ஊற்றை சுற்றி 500 மீட்டருக்கு கட்டடங்கள் கட்ட தடை உள்ள நிலையில் அங்கு பெருகி வரும் வாகன ஒர்க் ஷாப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்களால் சம்பை ஊற்று நீர் ஆதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. அத்துடன் ரசாயன ஆலைக்கழிவு மற்றும் இதர ஆலைக்கழிவுகள் கலந்ததால் தற்போது குடிநீரின் சுவை மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இருக்க எந்த ஒரு 500 மீட்டருக்குமே வந்து பவர் சப்ளை கொடுக்க கூட சொன்னாங்க. ஆனால் அதே மீறி இப்போ பவர் சப்ளை கொடுத்து இந்த நிலம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. நீரானது மிகவும் நல்ல தன்மையாகவும் சுவையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிலத்தடி நீர் வந்து ரொம்ப மாசுபட்டு அது வந்து சுவைக்கும் போதே வந்து மிகவும் வந்து நம்ம ஊர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல தண்ணியை நம்ம வடிச்சிட்டு போனோம். உடனே இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து தலையிட்டு உடனே இது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து இந்த நிலத்தடி நீரை, அதாவது சம்பை ஊற்றை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருமாறு மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். மைசூருவிலிருந்து மயிலாடுதுறை வரை இயக்கப்பட்டு வந்த மைசூர் விரைவு ரயில் கடலூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை மேட்டுப்பாளையத்திலிருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதேபோல வார நாட்களில் மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிக்கு இயக்கப்பட்டு வந்த ரயில் அனைத்து நாட்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்பி சுதா, எம்எல்ஏக்கள் ராஜகுமார், நிவேதா முருகன் மற்றும் ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் முதல் தூத்துக்குடி வரை வாரம் 2 முறை இயக்கப்படும் புதிய ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடையேயான ரயில் போத்தனூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு உட்பட்ட புது மண்டபத்தை புதுப்பிக்கும் பணிகளை டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மீனாட்சியம்மன் கோயிலில் உள்ள புது மண்டபத்தை பழமை மாறாமல் சீரமைப்பு பணி மேற்கொண்டு பொதுமக்கள் பார்வைக்கு திறக்க உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த மணிபாரதி என்பவர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி விஜயகுமார், புது மண்டபத்தை புதுப்பிக்க நிதி ஒதுக்கீடு செய்த பிறகும் மண்டபத்தை சீரமைக்க காலதாமதம் ஏற்படுவது ஏன் என்று வினவினார். மேலும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மீனாட்சியம்மன் கோயிலுக்கு உட்பட்ட புது மண்டபத்தை புதுப்பிக்கும் பணிகளை வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் பல அண்மை செய்திகளை காண இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.